ஹாய், என் பேர் விஷ்ணு பிரகாஷ். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பைக்ஸில் வந்து ரோட்டில் தான் ஓட்டி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் வந்து சூப்பர் பைக்லேயே வந்து ஸ்டண்ட் வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம சொல்லித்தர போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இந்தியாவிலே வந்து பெஸ்ட் ஸ்டண்ட் ரைடர் மிஸ்டர் பிஜுனா. அவங்க வந்து இந்த கவாசாக்கி Z900 வந்து நமக்கு வந்து எப்படி வந்து ஸ்டண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லித்தர போகிறாங்க. பிரேக்கிங் எப்படி பண்ணணும், த்ராட்டில் எப்படி கொடுக்கணும், கிளச் எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லித்தர போகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மீட் மிஸ்டர் த்ராட்லெஸ் பிஜுனா. இந்த அண்ணா வந்து டிவிஎஸ், கேடிஎம், அப்புறம் ஹீரோ, இது 3 பிராண்டுக்குமே வந்து ஸ்டண்ட் ரைடராக இருக்காங்க. ஆனால் ஹாய் சொல்லிடுறாங்க. ஹாய். ஆனால் இந்த ஸ்டண்ட்டில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கண்ணா? ஸ்டண்ட் ரைடிங்கில் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ், EC.DOT சர்டிஃபைடு ஹெல்மெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரைடிங் ஜாக்கெட், ப்ராப்பர் ரைடிங் ஜாக்கெட்ஸ், அதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன்ஸ் வந்துடும். எல்போவில் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்துடும். அப்புறம் ரைடிங் பேண்ட்டு, அதில் நீ பேடு உள்ளே நாங்கள் போட்டுக்குவோம். ப்ளஸ் ப்ராப்பர் ஷூஸ், இதெல்லாம் தான் மெயினாக. ப்ளஸ் ரைடிங் க்ளவுஸ், இதெல்லாம் ப்ராப்பரான C சர்டிஃபைடு ரைடர் போட்டார்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஸ்டண்ட் ரைடிங்கில். இப்போ நார்மல் பைக்கில் நாங்கள் வந்து ஸ்டண்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இந்த சூப்பர் பைக்கில் எப்படின்னா ஸ்டண்ட் பண்ணணும்? நார்மல் பைக்ஸும் சூப்பர் பைக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் இது வந்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து சூப்பர் பைக்ஸுங்க கொஞ்சம் ஹையர் சிசி கேட்டகரி. அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் தேவைப்படும் உங்களுக்கு. இந்த பவர் ஹேண்டில் பண்ணுறதுக்குண்டான உங்களுக்கு எபிலிட்டி மட்டும் டெவலப் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு இதுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமாண்ணா? கிளச்சு அந்த மாதிரி வேறு ஏதாவது? இல்லை, ஆல்மோஸ்ட் சேம் தான். பவர் மட்டும்தான் மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிசி ஜாஸ்தினால உங்களுக்கு வந்து பவர் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் மெயினான. ஆனால் எங்களுக்கு வந்து இதில் வந்து பேசிக்காக ஒரு வீலி, ஒரு ஸ்டாப்பி, அது வந்து சூப்பர் பைக்கில் எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்கண்ணா. கண்டிப்பாக. ஓகே. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸ்டண்ட்டுக்காக மட்டுமே இந்த இடம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கி இங்கே வந்து ஸ்டண்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டண்ட் பண்ணுறதுனால வந்து பப்ளிக் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டண்ட் வந்து கற்றுக்கணும். மற்றபடி நம்ம வந்து ரோட்டில் கற்றுக்கிறது வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம ஸ்டண்ட் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு சஜஷன் கேட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட வந்து நம்ம வந்து ஸ்டண்ட் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும். வீலிங்க்கு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் போடுற வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், வண்டியில் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணி வண்டியை மெதுவாக ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணிட்டுருப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிளச்சு ஆஃப் கிளச் வச்சுக்கணும். கிளச்சு ரிலீஸ் பண்ணுற டைமில் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெயின் எடுத்து தான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு ப்ராப்பராக வரும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்சிங், பைக்கை நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிரேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில், அதாவது ஒரு 10 km ஸ்பீடில் வந்து பிரேக் கால்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் கிளச்சும் ஆக்சிலேட்டர் ஒரே டைமில் நீங்கள் கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் கொடுக்குற டைமில் தான் நீங்கள் கிளச் விடணும். அப்போ தான் வண்டி பாப்பப் ஆகும். அது இனிஷியலே வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் ஆயிரும் பைக்கு பழகிற டைமில்.
அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து 2-3 டைம்ஸ் ஒரு 10 டைம்ஸ் கூட ஆகும். கிளச்சு கொடுக்குற டைமில் ஆக்சிலேட்டர் கரெக்டாக கொடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். இது வந்து வீலிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிரேக்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பிரேக்கிங் தனியாக கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ பிரேக்கிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணால் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்போ பிரேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் இதுக்கு இருக்குது. டிஸ்டன்ஸில் ரொம்ப டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணணுங்கும் போது செகண்ட் கியர் தான் யூஸ் பண்ணணும். அப்படியே தேர்ட் கியர்லேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ் போகணுங்கும் போது உங்களுக்கு தேர்ட் கியரும் யூஸ் பண்ணலாம். ஸ்டாப்பியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா பேபி ஸ்டாப்பி அதை எல்லாருமே இனிஷியலில் கற்றுக்குவாங்க. பேபி ஸ்டாப்பி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு டு 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து டிஸ்கை நீங்கள் நேக்காக அப்ளை பண்ணணும். அது அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ரோலிங் ஸ்டாப்பின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் அடிக்கிறது, அதாவது ஒரு 45 to 50 இல்லாட்டி 55 to 60 வரைக்கும் அடிக்கலாம். நீங்கள் வந்து பேபி ஸ்டாப்பி முடித்ததுக்கப்புறம் இதை ஸ்டெப் 2 நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு ரோலிங் ஸ்டாப்பி டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 50 to 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் அந்த இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி குறிப்பிட்ட ஒரு நேக்கில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக் வீல் எந்திரிக்கும். இதை வந்து அப்படியே ரோல் ஆகும். அதாவது 50 to 55 to 60 கிலோமீட்டர் இந்த ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு ரோல் அப்படியே வண்டி ரோலாகவே போகும். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இனி வர அப்கமிங் வீடியோஸில் நிறைய ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஸ்டண்ட்ஸுக்கு உடான டவுட்ஸு எல்லாமே நான் வந்து இனி வர வீடியோஸ்லலாம் வந்து நான் போடுவோம். நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ வந்து பிஜு நாட்டை வந்து என்னை வச்சு ஒரு வீலிங் அடிக்க சொல்லி நான் கேட்கலான்னு இருக்கேன். நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஆனால் என்னை வச்சு ஒரே ஒரு வீலிங் மட்டும் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுவாங்க. ஹெல்மெட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் கொடுங்க. நான் மறுபடியும் போறேன் இன்னொரு டைம்.